வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரெட் ஒன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நம்ம ராக், கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கேஸ்டிங்க இறக்கிருக்காங்க. கிறிஸ்துமஸ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரெஸ்கியூ மிஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மோரா அப்படின்ற ஒரு ஏஜென்சியை காட்டுறாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மைத்தலாஜிக்கல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது, அண்ட் ஹியூமன்ஸ்லாம் ஒரு உலகத்துல இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பீஸ் ட்ரீட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட் தான் வந்து இஎஃப்எல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, சாண்டா கிளாஸ் இருப்பாங்களா, அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கும். இந்த யூனிட்டோட ஹெட் தான் வந்து நம்ம ராக். ஸோ ராக்கு இந்த மாதிரி ஒரு சாண்டாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல கிரில்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண், ஒரு விட்ச்ன்னு சொல்லலாம், அவன் அந்த சாண்டாவை கடத்திட்டு நார்த் போலுக்கு எஸ்கேப் ஆயிடுறான். அண்ட் இதுக்கு எதிர்பாராத விதமா உதவி பண்ணது யாரு அப்படின்னா நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் தான். ஸோ இவர் வந்து ஒரு ஹேக்கரா இருப்பாரு. இதுக்கப்புறம் கிறிஸ் ஈவன்ஸும் ராக்கும் சேர்ந்து அந்த சாண்டாவை மீட்கிறதுக்காக பயணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் மீட்டாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மைத்தலாஜிக்கல் கிரியேச்சர் இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டையும் ஹியூமன் வேர்ல்டையும் டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதுவே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. அதுலயும் இதை ஒரு கிறிஸ்மஸ் மூவியா எடுத்திருக்காங்க. அதுலயும் ஒரு ரெஸ்கியூ மிஷன் பேஸ்டு கிறிஸ்மஸ் மூவி அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஐடியாவா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மாதிரி ஃபெஸ்டிவ் மோட்ல தான் இந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரெஸ்கியூ மிஷன் ஸ்டார்ட் ஆகிற விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி நல்ல பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். யார் அந்த விச், எதுக்காக இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்சோ இதுல வந்து எப்படி கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு கிஃப்ட் லிஸ்ட் வச்சிருப்பாரோ, அதே மாதிரி இதுல பனிஷ்மெண்ட் லிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணது யாரு, ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்குது இல்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுலாம் பெரிய லெவல்ல சேலஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல. ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. டியூரேஷன் வைஸ் ஒரு 2 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த படம் நல்ல படமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.